ஹலோ மக்களே! என் வீட்டுக்காரரு பனை ஓலை நறுக்கிட்டு இருக்காரு. எதுக்குன்னு பார்க்குறீங்களா? இன்னைக்கு கார்த்திகை தீபம் இல்ல. அதுக்காக எங்க வீட்ல பனை ஓலை கொழுக்கட்டை அவிக்கிறதுக்காக தான். அதுக்கு ஃபஸ்ட்டு பச்சரிசிய ஊற வச்சு, நல்லா தண்ணிய வடிச்சிட்டு, மிக்ஸியில நல்லா அரைச்சு சலிச்சிட்டு, அதில கருப்பட்டிய பாகு காய்ச்சி நல்லா வடிகட்டி ஊத்திக்கணும். ஊத்திட்டு நல்லா கொழுக்கட்டை பதத்துக்கு பெசஞ்சிட்டு, அதில சின்ன சின்னதா நறுக்குன ஓலைக்குள்ள கொழுக்கட்டைய அழகா பிடிச்சு வச்சு, இன்னொரு ஓலைய வச்சு அத மூடி, அந்த ஓலைய வச்சே அத கட்டி, நீட்டா இட்லி சட்டியில வச்சு நம்ம அவிச்சிரணுங்க. இட்லிக்கு எப்படி வேக வைப்போமோ, அதே மாதிரி ஆவியில வேக வச்சு எடுத்தா பனை ஓலை கொழுக்கட்டை ரெடி. இது தூத்துக்குடி, திருநெல்வேலி சைடு தான் ரொம்ப ஃபேமஸா ஒவ்வொரு கார்த்திகை தீபத்தன்னைக்கும் நாங்க செஞ்சு சாப்பிடுவோம். எங்க வீட்டுக்காரர் வந்துட்டாங்க. இப்ப அத அவங்க டேஸ்ட் பண்றாங்க. அந்த ஓலை மணமே எங்க வீட்டுக்காரருக்கு ரொம்ப பிடிக்குங்க. அத ஒவ்வொரு வருஷமும் இந்த கொழுக்கட்டை செய்யும்போதும், அந்த பனை ஓலையோட மணத்த பார்த்து, பார்த்து அவர் ரொம்ப ரசிச்சு சாப்பிடுவாங்க. எங்க வீட்டுக்காரருக்கு ரொம்ப புடிச்ச டிஷ்ஷு. ஆனா ரொம்ப இனிப்பா கேட்பாங்க. இன்னைக்கு கொஞ்சம் இனிப்பு கம்மியா போச்சு.